புஷி ஆனந்தே அப்பா மூலமா அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் விஜய்க்கு. ஆமாதானே? ஆமா. விஜய் எப்படி இவ்ளோ அடாப்ட் ஆனாரு புஷி ஆனந்துக்கு? புஷி ஆனந்த் இல்லாமல் அவரால நடக்க முடியாது, வெளிய போ முடியாது போல இருக்கு போல தெரியுது. அப்படிதான் அதாவது இருக்கு. முதுமைய காரணம் காட்டி அவங்க அப்பாவ ஓரம் கட்டிட்டாங்க. சரி. 1 ஆ. நீங்க ஒரு இல்ல சார், புஷி எப்படி அந்த அளவுக்கு விஜயோட நெருக்கமானாருன்னு நான் கேட்கிறேன். புஷி எப்படி அந்த அளவுக்கு நெருக்கமானார்னா, அந்த மாவட்ட செயலாளர் சொல்றதெல்லாம் பார்த்தா கேலி கூத்தா இருக்கும். அத நம்ம நம்புறதும் முடியாது. ஆ. அதாவது ரொம்ப நெருக்கமா, அதாவது புஷி அதாவது தன்னை அவர் பேசும்போது சொல்லுவார் பார்த்தீங்களா, நான் கிடையாது. நான் ஒரு ஆளே கிடையாது. அதாவது தன்னை தன்னால் தாழ்த்தல் அழகுன்ற மாரி விஜய்க்கு நேரா அவர் தன்னை தாழ்த்திக்கிட்டே இருக்காரு. விஜய் எப்பயுமே ஒரு மென்டாலிட்டி உள்ளவர். என்னன்னா விஜய், ம். தன் பின்னாடியே எல்லாரும் தேடிக்கிட்டே இருக்கணும்னு நெனைக்கிறவர். ஓகே. ஊடகங்களா இருந்தாலும் தன்னை தேடிக்கிட்டே இருக்கணும். தன்னை தேடிக்கிட்டே எங்க இருக்கணும். தேடின்னு தான் இருக்க தேடிக்கிட்டு தான் வரமாட்டேங்கிறாரு. இருக்கணும். ஏன்னு கேட்டா, இது ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஆ. இப்போ ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி ஜப்பான்ல இருந்து ஆள் வந்தாங்க. ஆ. விஜய பார்க்கறதுக்கு நீலாங்கரை வீட்ல நிக்கிறாங்க. சரி. அப்போ அவரோட உதவியாளர் வர்றார் ராஜேந்திரன். அவர் மட்டும் தான் விஜய் கூட தனி விமானத்துல போகக்கூடியவர். ம். அவர் வர்றாரு. அவர் வந்தோனே சொல்றாரு, ம். "பனையூர் போயிடுங்க. நான் ஃபோன் பண்ணி சொல்றேன். ஆபீஸ்ல உங்கள பார்த்துருவாருன்றாரு." ஓகே அப்படின்னோனே 16 செய்தியாளர்கள் அங்க நிக்கிறாங்க. ம். 16 செய்தியாளர் நம்ம ஆட்கள். உடனே என்ன பண்றாரு ராஜேந்திரன், "இங்க வாங்க. உங்களுக்கு வரதுக்கு முன்னாடி விஷுவல் உங்களுக்கு எடுத்து தரேன் ஒண்ணு. இந்த பால்கனிக்கு வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள கண் துடைப்புக்காக ஒரு அலுமினியம் இத எடுத்துட்டு போறாரு. ஒரு ஏணிய எடுத்துட்டு போறாரு. ஏட்டி எடுத்துட்டு போயிட்டு இப்படி ஒரு பால்கனில வைக்கிறாரு. விஜய் இந்த பால்கனிக்கு வருவாரு. இப்படி ஏறி இங்க நிப்பாரு. நீங்க என்ன வேணா விஷுவல் எடுத்துங்க. விஜயோட இப்ப நீலாங்கரை வீட்டோட தெற்கு பக்கத்துல இந்த சின்ன என்ட்ரன்ஸ் மாரி இருக்கு. அதுல வந்து அந்த மேல ஏறி நிப்பாரு. விஷுவல் எடுத்துங்க. உங்ககிட்டலாம் கை காட்டுவாங்க. அந்த ஜப்பான்ல வந்தவர் சொல்ட்டாரு. இங்க எல்லாம் வாசல்ல நிக்கிறவங்க எல்லாம் போய் அங்க நிக்கிறாங்க. மீடியா. ஆ. மெயின் கேட் வழியா விஜய் போயிட்டாரு. போயிட்டாரு. இப்ப விஜய் என்ன பண்ணுவாரு? நீலாங்கரையில இருந்து பனையூர் போணும்னா ஒரு ரூட் தான். அப்போ போலீஸ் கிட்ட புரொடெக்ஷன் கேக்குறாங்க. நீலாங்கரையில இருந்து நான் பனையூர் போறேங்க அப்படின்ட்டு. அப்போ என்ன பண்ணுவாங்க? அந்த ஒரு ரூட்ல தான் போலீஸ் உங்களுக்கு பெட்ரோல் ஏற்பாடு பண்ணி தரோம். அந்த கான்வாய் அந்த போலீஸ் அந்த பக்கம் தான் கிளியர் பண்ணி அதான் தரோம். அந்த கார். ஆனா அவங்க அந்த பக்கம் சொல்லிட்டு இந்த பக்கமா மறைஞ்சு ஓடுறது. விஜயோட பிகினிங்ல இருந்து பாத்தீங்கன்னாலும் தன்னை தேடணும், ஊடகம் தன்னை தேடிக்கிட்டே இருக்கணும், ரசிகர்கள் நம்மள பின்தொடர்ந்து இருக்கணும்ன்ற எண்ணம் அவருக்குள்ள இருக்கு. ம். அதை இவரு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாரு. அதனால தான் தேர்தல் வியூக வகுப்பாளர் ஆதவ் அர்ஜுனா தானே. ம். ஆதவ் அர்ஜுனாக்கு மட்டும்தான் தெரியும் 234 தொகுதியா, புதுக்கோட்டையிலயா, விராலிமலை, கந்தர்வக்கோட்டை, ஆலங்குடி, அறந்தாங்கி, திருமயம், புதுக்கோட்டை 6 சட்டமன்ற தொகுதியா, சிவகங்கையா, மானாமதுரை, திருப்பத்தூர், காரைக்குடி, சிவகங்கை 4 தொகுதி இருக்கா? இந்த 4 தொகுதியில ஒரு தொகுதியில எந்த ஒன்றிய செயலாளர் பலமா இருக்கான்? எந்த ஒன்றிய செயலாளர் பலம் குறைந்திருக்கா? எந்த சமூகம் ஜாஸ்தியா இருக்கு? எந்த சமூகம் குறைவா இருக்கு? இந்த இடத்துல யாருக்கு சீட்டு கொடுத்தா ஜெயிப்பாங்கன்னு இதெல்லாம் பண்ண வேண்டியது தேர்தல் வியூக வகுப்பாளர். ஆமா. ஆனா அவருக்கு அது பண்றதுக்கு அவர் யார் உதவணும்? மாவட்ட செயலாளர் அவருக்கு உதவி பண்ணணும். ஆமா. எந்த ஒரு மாவட்ட செயலாளர் ஆதவ் அர்ஜுனா கூட நேரடி கான்டாக்ட்ல இருக்காங்க? எல்லா மாவட்ட செயலாளருக்கு தான் இதுக்கு அடிமையா இருக்காங்களே. புஷிக்கு அடிமையா இருக்காங்களே.